ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் மற்றும் பவேஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் வைபவ் சுனில் நடிக்கும் பெருசு மார்ச் 14 முதல் திரையரங்குகளில். முகலாய மன்னரான அவுரங்கசீப் தனது கடைசி காலத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் வாழ்ந்து மறைந்தார். அவரது உடல் சாம்பாஜி நகரில் அடக்கம் செய்யப்பட்டு கல்லறை எழுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவுரங்கசீப்பின் கல்லறையை அகற்ற வேண்டும் என்பது இந்து அமைப்பினரின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. தற்போது அவுரங்கசீப் கல்லறை பிரச்சனை மகாராஷ்டிரா முழுவதும் வெடிக்க தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் சமாஜ்வாதி கட்சி தலைவராக பொறுப்பு வகித்து வரும் எம்எல்ஏ அபு அஸ்மி என்பவர் சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்தார். அதில் முகலாய பேரரசர் அவுரங்கசீப் ஒரு நல்ல நிர்வாகி என பேசியிருந்தார். அத்தோடு அவுரங்கசீப் பல கோயில்களை கட்டினார் என்றும் அவரது வரலாறு தவறாக சித்தரிக்கப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். அபு அஸ்மியின் இந்த பேச்சு மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த மாநிலத்தில் துணை முதல்வராக பொறுப்பு வகித்து வரும் ஏக்நாத் ஷிண்டே உள்பட பலரும் இதற்கு கண்டனம் தெரிவித்தனர். அபு அஸ்மி மீது காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. மேலும் மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் நடந்து வரும் தற்போதைய பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இதன் விளைவாக அவுரங்கசீப் கல்லறையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் நாளுக்கு நாள் வலுவடைந்தது. சத்ரபதி சம்பாஜி நகர் மாவட்டத்தில் உள்ள முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் கல்லறையை இடிக்க வேண்டும் என விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தளத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் புனித நூல் எரிக்கப்பட்டதாக தகவல் பரவியது. அப்போது அங்கு வந்த வேறு குழுவினருக்கும் இந்து அமைப்புகளுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. இந்த பதற்றமான சூழலில் இரு தரப்புக்கும் மோதல் முற்றி வன்முறையாக மாறியதால் ஏராளமான வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு பயங்கரமான கல்வீச்சு தாக்குதல் நடைபெற்றது. இந்த கலவரத்தில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கண்ணீர் புகை கொண்டு வீசியும் தடியடி நடத்தியும் கூட்டத்தை கலைத்தனர். இந்த போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறை அடங்குவதற்குள் நாக்பூரின் ஹன்சாபூரி பகுதியிலும் கலவரம் உண்டது. முகமூடி அணிந்து வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் வாகனங்களை தீயிட்டு கொளுத்தி கடைகளை அடித்து சேதப்படுத்தினர். இந்த கலவரத்தில் ஈடுபட்ட 25க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே நேரம் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர நாக்பூருக்கு கூடுதல் படைகள் வரவழைக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இந்த கலவர சம்பவத்திற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பாஜகவுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. பாஜகவின் மத அரசியலால் நாக்பூர் பதற்றமான பகுதியாக காட்சியளிக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.